Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 6 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு 3 காஞ்ச மிளகாவை 2ஆ கிள்ளி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். அப்புறம் 7 பல் பூண்டை உரிச்சு நசுக்கி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்ப பொன்னாங்கண்ணி கீரையை கிள்ளி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு தேங்காயை துருவி வச்சிருக்க அதுல இருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லயே வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.